யாருக்கெல்லாம் பாவக்காய் வேணுங்க? ஃப்ரெஷ்ஷான பாவக்காங்க எங்கள் வீட்டு செடியில் காய்ச்சது. வாங்க வந்துட்டு இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நானும் போற்றி செல்வனும் தாங்க இன்றைக்கி வந்துட்டு பாவக்காய் வந்து பறிக்க போகிறேன். இவன் வந்துட்டு என்னோடய தங்கச்சி பையன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோஸ் செடி இருக்குது. அந்த ரோஸ் செடி ஃபுல்லாக இந்த பாவக்காய் செடி வந்து படர்ந்து வந்திருக்குங்க. நாங்கள் வந்துட்டு விதை போடலை, தானாக முளைச்சது. அதாவது நம்ம பாவக்காய் வந்துட்டு யூஸ் பண்ணது எதாவது பழுத்து போயிடுச்சுன்னா தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி முளைச்சி வந்தது தாங்க. நம்ம பார்த்து விதை போட்டு தண்ணி ஊற்றி வளர வைக்கிற செடியவே இந்த மாதிரி தானாக தப்பி முளைக்குது இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூடங்க. நாங்கள் ஏற்கனவே இதில் பார்த்திங்கன்னா 2-3 டைம் பறித்து சமைச்சு சாப்பிட்டோம். அப்படி இருந்தும் நிறைய காய் இருந்தது. இன்னும் நிறையா பிஞ்சும் வச்சுருக்கு, இன்னும் காய்ச்சிட்டே இருக்கும். ஒரே ஒரு செடி தான், ஆனால் அது பார்த்திங்கன்னா முளைச்சி ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் தான் இருக்கிறதே தெரிஞ்சுது. அது அப்படியே சுற்றி குழி பண்ணி விட்டு தண்ணிலாம் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ நல்லா வந்துட்டு ஹார்வெஸ்ட் கொடுக்குது. ரோஸ் செடி மேலே முள்ளு குத்துன்னு சொன்னால் இவன் கேட்கவே இல்லை. நானும் தான் வந்து பாவக்காய் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பறித்து பாவக்காய் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் வந்து ஆடியோ வந்து கட் ஆகிடுச்சிங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த செடி தான் அது. பறிச்சுட்டு போய் நிழலில் உட்காந்து எத்தனை பாவக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு இருந்தோம். யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.